Hello children, we are going to see 5th English Unit 3 poem Patriotism. Patriotism na நாட்டுப்பற்று. Will we live in a country without inner boundaries? Will we treat everyone alike or will we show our dislike? Will we live in a country without inner boundaries? ஜாதி மத பேதமில்லாத ஒரு நாட்டில் நாம் வாழ்வோமா? அல்லது will we treat everyone alike or will we show our dislike? எல்லாரையும் சமமாக நம்ம மதிப்போமா இல்லை வெறுப்பை காட்டுவோமா? நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்க. Will we stick to our core in or will we become foreign? Yes, we love our nation divided when seen as person. நம்ம பண்பாட்டில் நிலைத்திருப்போமா இல்லை வெளி உலகத்தை பின்பற்றுவோமா அப்படிங்கிறதா இங்கே கொடுத்துருக்கு. வில் வி ஸ்டிக் டு அவர் கோர் இன், நம்மளுடைய கலாச்சாரம் பண்பு நாகரிகம் இதிலே நினச்சிட்டு இருப்போமா இல்லாட்டி நம்ம வெளி உலகத்தோட சேர்ந்து அவங்கள மாறி போகுமா? எஸ், வி லவ் அவர் நேஷன், நம்ம நாட்டை நேசிக்கிறோம். நம்ம மனிதர்களாக பிரிந்து காணப்பட்டாலும் டிவைடட் வென் சீன் அஸ் பர்சன், மனிதர்களாக பிரிந்திருந்தாலும் நம்மளோட நாட்டை நம்ம நேசிக்கிறோம். எஸ், we have different language yet our integrity should not damage. Will we make our mother proud or be with her like the crowd? அப்படின்னா நம்ம மொழியால் வேறுபட்டு இருந்தாலும் நம்முடைய ஒற்றுமை நம்முடைய நேர்மை இதெல்லாம் எந்த பாதிப்பும் அடையாமல் பார்த்துக்கணும். வில் வி மேக் அவர் மதர் ப்ரவுடு, நம்முடைய தாய்நாடு பெருமை அடைகிற மாதிரிக்கு நம்ம நடந்துக்கணும். அப்படி நடந்துப்போமா இல்லை பி வித் ஹர் லைக் த க்ரௌடு, இந்த கூட்டமாக போகிற மக்கள் மாதிரி நம்மளும் இருக்கோமா? அடுத்து பாருங்கள், லேர்ன் ஹவு டு பி கைண்ட் அண்ட் லவ் ஈச் ஆஃப் ஹர் சைல்டு. நம்ம எப்படி எல்லார்கிட்டையும் இரக்கத்தை காட்டணும், எப்படி நேசிக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கணும் அப்படின்னு இந்த போயத்தில் சொல்லியிருக்காங்க. இன்னொருக்கா நம்ம ரீட் பண்ணிக்கலாம். வில் we live in a country without inner boundaries? அதாவது இங்கே பாருங்கள், கண்ட்ரி பவுண்ட்ரிஸ் இது உங்களுக்கு ரைமிங் வேர்டாக வரும். பவுண்ட்ரிஸ் இது ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது, கண்ட்ரிங்கிறது சிங்கிள். அதேமாதிரி நம்ம இதை பவுண்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கண்ட்ரி பவுண்ட்ரி ரைமிங் வேர்ட். இங்கே அலைக் டிஸ்லைக் ரைமிங் வேர்ட். அடுத்து பாருங்க, will we stick to our core in or will we become foreign? Yes, we love our nation divided when seen as a person. Core in, foreign, nation, person இதெல்லாம் ரைமிங் வேர்ட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். Yes, we have different language yet our integrity should not damage. Will we make our mother proud or be with her like the crowd? Language, damage, proud, crowd இதெல்லாம் ரைமிங் வேர்ட். Learn how to be kind and love each of the child. நெக்ஸ்ட் நம்ம க்ளோசரி போகலாம். பவுண்ட்ரிஸ் அப்படின்னா ஒரு எல்லை கோடை குறிக்கும். இங்கே இந்த போயத்தில் நம்ம எதை எல்லை கோடாக பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஜாதி மத மொழி வேறுபாடால் பிரிஞ்சிருக்கிறதா தான் அங்கே பவுண்ட்ரின்னு சொல்லப்பட்டிருக்கு. A dividing line. Boundaries, a dividing line. கோர் அப்படிங்கிறது ஒரு கட்டுப்பாடு, கலாச்சாரம், ஒரு நம்மளுடைய ட்ரூ செல்ஃபை தான் அது குறிக்குது. அவர் ட்ரூ செல்ஃப் அல்லது வேல்யூ சிஸ்டம். நம்ம சமூகத்தில் காணப்படுற ஒரு ஒழுங்கு, கட்டுப்பாடு, கலாச்சாரம் இவைகளெல்லாம் குறிக்கிறது தான் கோர். ஃபாரின்னாலே அந்நிய நாட்டு இதுன்னு நமக்கு தெரியும். டிஸ்டன்ஸ், நம்ம விட்டு தூரமாக தள்ளி உள்ள பிற நாட்டை சேர்ந்த அந்நியமான அப்படிங்கிற பொருள்படும். லைக் அ பார்ட் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் திங்க், ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். இன்டெகிரிட்டி அப்படின்னா ஒரு நேர்மையை, ஒற்றுமையை குறிக்கும். த ஸ்டேட் ஆஃப் பீயிங் ஹோல்சம், ஒன்றாக இணைந்திருப்பதை குறிக்குது. த ஸ்டேட் ஆஃப் பீயிங் ஹோல்சம். ப்ரௌடுனா பெருமை. ஃபீலிங் ஹானர், பெருமையாக ஃபீல் பண்ணுறது. நம்ம எதனா ஒரு காரியத்தை சாதிச்சிட்டா நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் இல்லையா, அதுதான் ஃபீலிங் ஹானர்டு, ப்ரௌடு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நம்ம மேட்ச் த ஃபாலோயிங் பார்க்கலாம். ட்ரீட் எவ்ரி ஒன் alike,
எல்லாரையும் ஒன்று போல் நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது அலைக் தான் இதோட மேட்ச். அடுத்து பாருங்கள் நேஷன். நேஷன் நாட் டிவைடட் அஸ் பீப்புள். நேஷன் வந்து மக்களை போல பிரிக்கப்படக்கூடாது. கைண்ட், லவ் ஈச் ஆஃப் ஹர் சைல்டு. ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் நம்ம இரக்கத்தை காட்டணும், அன்பு காட்டணும் அப்படிங்கிறது தான். கண்ட்ரி, நோ இன்னர் பவுண்ட்ரிஸ். கண்ட்ரிகளுக்கு இடையில் என்ன இருக்கக்கூடாது, ஒரு எல்லைக்கோடு பிரிவினைகள் இருக்கக்கூடாது. கண்ட்ரி, நோ இன்னர் பவுண்ட்ரிஸ். நெக்ஸ்ட் நம்ம ஆன்சர் த ஃபாலோயிங் பார்க்கலாம். ஹவு ஷுட் வி ட்ரீட் எவ்ரி ஒன். நம்ம எப்படி எல்லாரையும் ட்ரீட் பண்ணணும்? ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி we should treat everyone alike. எல்லாரையும் ஒன்று போல் நம்ம நடத்தணும் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்குறோம். we should treat everyone alike. எல்லாரையும் ஒன்று போல் நடத்த வேண்டும். what is our core? கோர்னா நம்ம ஆல்ரெடி க்ளோசரியில் பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம் க்ளோசரியில்? கோருங்கிறது அவர் ட்ரூ செல்ஃபை குறிக்கும் அல்லது வேல்யூ சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்கேயே நம்ம அதே தான் நம்ம எடுத்துக்கலாம். What is our core? Our core is our value system. Our core is our value system. Next question பார்க்கலாம். How do we keep our integrity? நம்ம எப்படி நம்முடைய இன்டெகிரிட்டியை வச்சுக்கணும், அதாவது நம்முடைய ஒற்றுமை, நேர்மை இதெல்லாம் நம்ம எப்படி வச்சுக்கணும்? We keep our integrity by being united. நம்ம ஒற்றுமையாக இருக்கிறதன் மூலமாக, மற்றவர்களோட நேர்மையாக நடந்து கொள்றதன் மூலமாக நம்முடைய இன்டெகிரிட்டியை பாதுகாக்க முடியும். சரிங்களா? we keep our integrity by being united. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். how can we make our nation proud? நம்ம எப்படி நம்முடைய நாட்டை பெருமைப்படுத்தலாம்? how can we make our nation proud? எப்படி பெருமைப்படுத்தலாம்? we can make our nation proud by being kind and loving each other. நம்ம ஒவ்வொருவர்கிட்டையும் அன்பு காட்டுறது மூலமாகவும், இரக்கத்தை காட்டுறது மூலமாகவும், எல்லாரையும் ஒன்று போல் நடத்துறது மூலமாகவும் நம்ம வந்து நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்க்கலாம். கரெக்ட் பண்ணலாம். we can make our nation proud by being kind and loving each other. next question பார்க்கலாம். a country should have inner boundaries justify. இப்போ கண்ட்ரிகளுக்கு இடையே இன்னர் பவுண்ட்ரிஸ் இருந்தால் அதை ஜஸ்டிஃபை பண்ணது என்ன, எப்படி ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க? கண்ட்ரிகளுக்கு இடையே இன்னர் பவுண்ட்ரிஸ் இருந்தால் என்ன ஆகும்? அந்த நாட்டை ஆள்றதுக்கு ஈஸியாக எளிமையாக இருக்கும் இல்லையா? ஸோ எ கண்ட்ரி ஷுட் ஹாவ் இன்னர் பவுண்ட்ரிஸ் ஃபார் குட் கவர்னன்ஸ். நம்ம கண்ட்ரிகளுக்கு இடையே ஒரு இன்னர் பவுண்ட்ரிஸ் காணப்பட்டுச்சுன்னா அந்த நாட்டை ஒழுங்காக அரசாட்சி செய்கிறதுக்கு, ஆளுமை செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நம்ம இந்தியாவை எடுத்துப்போம். இந்தியா இஸ் எ சிங்கிள் கண்ட்ரி வித் மெனி ஸ்டேட். இது ஒரு சின்ன நாடு தான், ஆனாலும் அது கூட என்ன இருக்குது? மெனி ஸ்டேட் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதை எளிமையாக ஆளுகை செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. கண்ட்ரி ஷுட் ஹாவ் இன்னர் பவுண்ட்ரிஸ் ஃபார் குட் கவர்னன்ஸ். எக்ஸாம்பிளாக நம்ம இந்தியாவையே காமிச்சிக்கலாம். இந்தியா இஸ் எ சிங்கிள் கண்ட்ரி வித் மெனி ஸ்டேட். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த போயம். இந்த போயத்திலிருந்து வர்ற ரைமிங் வேர்டுக்கு நம்ம பார்க்கலாம். அலைக். அலைக்குக்கு நம்ம இங்கே என்ன பார்த்தோம் போயமில்? அலைக், டிஸ்லைக் இல்லையா? அப்போ நம்ம இங்கே அலைக்குக்கு என்ன கொடுத்துடலாம்? டிஸ்லைக்குன்னு எழுதிக்கலாம். டிஸ்லைக்குன்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் க்ரௌடு. க்ரௌடுக்கு போயமில் என்ன பார்த்தோம் நம்ம? க்ரௌடு. வேர் இஸ் க்ரௌடு? க்ரௌட், ப்ரௌட். ஸோ ப்ரௌட் எழுதிடலாமா? க்ரௌட், ப்ரௌட். கோரின். கோரினுக்கு ஃபாரின் அப்படின்னு எழுதிடலாம். கண்ட்ரி, பவுண்ட்ரி. ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா? கண்ட்ரி, பவுண்ட்ரி. ஓகேவா? புரிஞ்சிச்சா எல்லாருக்கும்? தட்ஸ் ஆல் சில்ட்ரன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.